ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எல்சிஎம்மோட தேர்டு மெத்தட், அதாவது எல் ஷேப் லாங் டிவிஷன் மெத்தட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த லாங் டிவிஷன் மெத்தட் தான் எல்சிஎம்மில் மோஸ்ட் காமனாக எல்லாரும் யூஸ் பண்ணுற மெத்தட். ஓகே, இது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். பட் ஸ்டூடெண்ட்ஸ் காமனாக பண்ணுற எரர்ஸ் பார்த்தீங்கன்னா, எல்சிஎம்மில் ப்ரைம் நம்பரால் டிவைட் பண்ணாமல் காம்போசிட் நம்பர் வச்சு டிவைட் பண்ணுவீங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் எரர். அதை மட்டும் நீங்கள் ரெக்டிஃபை பண்ணாலே எல்சிஎம் கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். எல் ஷேப் எல்சிஎம் பண்ணுறப்ப ப்ரைம் நம்பர்ஸால் மட்டும்தான் ஒரு நம்பரை டிவைட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு நான் சம்மை வந்து உங்களுக்கு போட்டு காட்டிகிட்டே சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியராக புரியும். ஃபர்ஸ்ட் பாருங்கள், 16க்கும் 20க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ணணும்னா 16, 20 கொடுத்துருக்க ரெண்டு நம்பரை ஒரு எல் ஷேப்புக்குள்ளே எழுதிக்கணும் இப்படி. ஓகேவா? அப்புறமா இந்த 16, 20 இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம ப்ரைம் நம்பர்ஸால் டிவைட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு 20க்குள்ளே இருக்க ப்ரைம் நம்பர்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. 20க்குள்ளே இருக்க ப்ரைம் நம்பர்ஸ் பாருங்கள். 2, 3, 5, 7, அப்புறம் 11 வரும், 13, 17, 19, அதுக்கப்புறம் 23, 29லாம் கூட ப்ரைம் நம்பர்ஸ் தான். ஃபஸ்ட்டு இந்த நம்பர்ஸ் எல்லாம் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. வெறும் நீங்கள் இந்த நம்பர்ஸால் மட்டும்தான் எல்சிஎம்மால் டிவைட் பண்ணணும். வேறு நம்பர்ஸாலாம் டிவைட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்சிஎம்மோட ஆன்சர் தப்பாக தான் வரும். ஓகேவா? ஸோ நான் எல்சிஎம்மோட மெயின் கோல் என்னென்னா ப்ரைம் நம்பர்ஸால் ரெப்ரசன்ட் பண்ணுறது தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ப்ரைம் நம்பர்ஸால் மட்டும்தான் டிவைட் பண்ணணும். ஸோ இந்த நம்பர்ஸால் மட்டும்தான் டிவைட் பண்ணணும். இப்போது 16, 20 ரெண்டு நம்பருமே ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 2ஆல் டிவைட் ஆகும். கரெக்டாக? ஸோ நம்ம 2ஆல் இந்த ரெண்டு நம்பரையும் இப்போ ஃபஸ்ட்டு டிவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். 2 16யும் டிவைட் பண்ணும், 20யும் டிவைட் பண்ணும். 2 டேபிளில் 16 எத்தனை டைம் வரும்? 8 டைம் வரும். ஸோ அதை வந்து நீங்கள் கீழே எழுதிக்கோங்க. அப்படியே 20 எத்தனை டைம் வரும்? 10 டைம் வரும். அதுவும் எழுதிக்கோங்க. எழுதிட்டு இந்த ஆன்சர் 1 வர வரைக்கும் இந்த எல் ஷேப்பை நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அகெயின் ஒரு எல் ஷேப் போட்டுக்கோங்க. இப்போ 8, 20 ரெண்டுமே அகெயின் ஈவன் நம்பர்ஸ்னால் என்ன சொன்னேன்? 2ன்ற ப்ரைம் நம்பரால் டிவைட் ஆகும். கரெக்டாக? ஸோ அகெயின் நம்ம இதை 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 8 2 டேபிள் எத்தனை டைம் வரும்? 4 டைம் வரும். 10 எத்தனை டைம் வரும்? 5 டைம் வரும். கரெக்டாக? அகெயின் நம்ம மறுபடியும் எல் ஷேப்பால் டிவைட் பண்ணணும். 4ன்றது ஈவன் நம்பர். ஸோ 2 டேபிளால் கண்டிப்பாக டிவைட் ஆகும். 5 ஈவன் நம்பர் கிடையாது, 2 டேபிளால் டிவைட் ஆகாது. பட் நீங்கள் 2 டேபிளால் 4 மட்டும் டிவைட் பண்ணிக்கலாம். 4 எத்தனை டைம் வரும்? 2 டைம் வரும். 5 வந்து 2 டேபிளில் டிவைட் ஆகாது. ஸோ அதை அப்படியே 5 ஆஸ் சச் வச்சுக்கோங்க. அகெயின் 2 டேபிளில் 1 டைம் வந்துடும். ஸோ 2 முடிஞ்சு போச்சு. இப்போ 5 அப்படியே கீழே போட்டுக்கோங்க. இப்போ 1 அப்படியே முடிஞ்சிடுச்சு. அது அவ்வளோதான். இப்போ 5ன்றது ப்ரைம் நம்பர். ஸோ 5ஐ 5ஆலேயே டிவைட் பண்ணிடலாம். 5ஐ 5ஆல் டிவைட் பண்ணிவிடுங்க. 1 டைம் முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான். ஸோ 16க்கும் 20க்கும் நம்ம எல்சிஎம் எடுத்து முடிச்சுட்டோம். ஒன்றும் இல்லை, இந்த சைடில் இருக்க எல்லா நம்பர்ஸும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 60க்கும் 20க்கான எல்சிஎம் முடிஞ்சிடும். அவ்வளோதான். ஸோ எல்சிஎம் ஆஃப் 16 and 20 என்ன பண்ணணும்? இந்த சைடில் இருக்க எல்லா நம்பர்ஸையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா அதுதான் அதோடைய ஆன்சர். அவ்வளோதான். 2 × 2 × 2 × 2 × 5. ஓகே, இப்போ 2 2s ஆரோட ஆன்சர் 4, 4 2s ஆரோட ஆன்சர் 8, 8 2s ஆரோட ஆன்சர் 16, 16 × 5 ஓட ஆன்சர் 80. அவ்வளோதான். ஸோ ஆன்சர் முடிஞ்சிடுச்சு. எல்சிஎம் ஆஃப் 16 and 20 இஸ் 80. தட்ஸ் இட், முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான் எல்சிஎம். ரொம்ப சிம்பிள். கொடுத்துருக்க ரெண்டு நம்பரை ப்ரைம் நம்பர்ஸால் டிவைட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா எல்சிஎம் முடிஞ்சிடும். இப்போ அடுத்த சம் பாருங்கள். அதில் 3 நம்பர் இருக்குது. 3 நம்பர் இருந்தாலும் இதே ப்ரொசீஜர் தான், அப்படியே கண்டினியூ பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு சம்மில் என்னென்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க? 6, 8, 12. இதை 3 நம்பரும் எழுதிட்டு எல் ஷேப் போட்டுக்கோங்க. இப்போ 6, 8, 12 எல்லாமே ஈவன் நம்பர்ஸாக இருந்தால் 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ 2ஐ வெளியில் போட்டுக்கோங்க. போட்டுட்டோமா? இப்போ அகைன் 6 2 டேபிள் எத்தனை டைம் வரும்? 3 டைம். 8 4 டைம். 12 6 டைம்ஸ் வரும். ஓகே, இப்போது இந்த 3 நம்பரில் 4ம் 6ம் ஈவன் நம்பர். ஸோ 2 டேபிளால் அகெயின் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். 3 2 டேபிளில் வராது. ஸோ அந்த நம்பர் அப்படியே வச்சுருங்க. 4 எத்தனை டைம் வரும்? 2 டைம். 6 எத்தனை டைம் வரும்? 3 டைம். ஓகே, அகெயின் 2 டேபிளால் டிவைட் ஆகும். ஸோ 3 அப்படியே வச்சுட்டு 2ஐ மட்டும் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணி முடிச்சுடுவோம். இப்போது 3 டேபிளால் டிவைட் ஆகும். 3ன்றது ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ 3ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 1 டைம் 1 டைம் 1 டைம். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போது இந்த சைடில் இருக்க எல்லா நம்பரையும் மல்டிபிள் பண்ணிட்டா 8, 6, 8, 12க்கான எல்சிஎம் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ மல்டிபிள் பண்ணுவோம். 2 × 2 × 2 × 3. 2 2s are 4, 4 2s are 8, 8 3s ஆரோட ஆன்சர் தான் இதோடைய ஆன்சர். அதாவது 8 3s ஆரோட ஆன்சர் 24. ஸோ ஆன்சர் முடிஞ்சிடுச்சு. ரொம்ப சிம்பிள். கரெக்டாக? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்ப்போம். அந்த இன்னொரு எக்ஸாம்பிள் கொஞ்சம் பெரிய நம்பர்ஸ் வச்சு பார்ப்போம்.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் சம். இப்போ குயிக்காக டிவைட் பண்ணுவோம். 8, 24, 60. இது எல்லாத்தையுமே எல் ஷேப்புக்குள்ளே போட்டுக்கோங்க. அகெயின் இந்த 3 நம்பருமே ஈவன் நம்பர்ன்றதுனால நான் ஃபஸ்ட்டு 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 18 2 டேபிள் எத்தனை டைம் வரும்? 9 டைம் வரும். 24 எத்தனை டைம் வரும்? அது உங்களுக்கு தெரியலன்னா என்ன பண்ணுங்கள், 2 எத்தனை டைம் வரும் 2 டேபிளில்? 1 டைம். அகெயின் 4 எத்தனை டைம் வரும்? 2 டைம். அவ்வளோதான். டேரெக்டாக நீங்கள் வந்து ஆன்சர் போட்டுடலாம். தனியாக எடுத்து டிவைட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. 62 டேபிள் எத்தனை டைம் வரும் பாருங்கள். 6 3 டைம் வரும். 0 அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ 62 டேபிளில் 30 டைம் வரும். தனியாக எடுத்து டிவைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கேயே நீங்கள் டிவைட் பண்ணால் தான் எல்சிஎம்மை சீக்கிரமாக முடிக்க முடியும். இப்போது 12 30 ரெண்டுமே ஈவன் நம்பர். ஸோ அகெயின் நான் 2 டேபிளாலேயே டிவைட் பண்ண போகிறேன். 9 அப்படியே வச்சுக்கோங்க. 9 ஈவன் நம்பர் கிடையாது, 2 டேபிளையும் வராது. 12 2 டேபிள் எத்தனை டைம் வரும்? 6 டைம். 30 எத்தனை டைம் வரும் தெரியலன்னா என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு 3 இந்த 3 மட்டும் எத்தனை டைம் வரும்னு பாருங்கள். 3 2 டேபிள் எத்தனை டைம் வரும்? 3 வராது, 2 தான் வரும். 1 டைம் வரும். கரெக்டாக? ஸோ 3லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 1. அதை வந்து அடுத்த நம்பர் கூட கேரி பண்ணிக்கோங்க. இப்போ 10 2 டேபிள் எத்தனை டைம் வரும்? 5 டைம். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஈஸியாக இருக்கா? இதுவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தனியாக எடுத்து டிவைட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போது 6 ஈவன் நம்பர். ஸோ அகெயின் 2 டேபிளால் அதை மட்டும் டிவைட் பண்ணிடலாம். 9 6 3 டைம்ஸ் வரும். 15 அப்படியே போட்டுக்கோங்க. இப்போது 9 3 15 இந்த மூணுமே 3 டேபிளில் வரக்கூடிய நம்பர். ஸோ நம்ம 3ஆல் டிவைட் பண்ணுவோம். 3 டேபிளில் 9 எத்தனை டைம் வரும்? 3 டைம். 3 1 டைம். 15 5 டைம் வரும். ஓகேவா? ஸோ 3 டேபிள் அகெயின் டிவைட் பண்ணுவோம். 3 டேபிளில் 3 1 டைம். அகெயின் 1 5. 5ம் ப்ரைம் நம்பர். ஸோ அகெயின் 5ஆல் டிவைட் பண்ணிவிடுவோம். 1 1 1. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ சைடில் இருக்க எல்லா நம்பர்ஸும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா இதோடைய ஆன்சர் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ எல்லா நம்பரையும் மல்டிபிள் பண்ணுவோமா? 2 into 2 into 2 2 3 into 3 அகெயின் ஒரு 5. 2 2s are என்ன? 4 4 2s are என்ன? 8. அகெயின் 3 3s are என்ன? 9. இதை 5 கூட மல்டிபிள் பண்ணுவோம். ஓகே. ஸோ 8 9 into 5 என்ன? 45. இப்போ 8 45. 8 into 45ஓட ஆன்சர் 360. தெரியலனா சைடில் போட்டு மல்டிபிள் பண்ணி ஆன்சர் எழுதிக்கோங்க. நோ ப்ராப்ளம். ஸோ ஆன்சர் முடிஞ்சிடுச்சு. நம்மளுக்கு வந்திருக்க ஆன்சர் 360. அவ்வளோதான். நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒன்று ப்ரைம் நம்பர்ஸால் மட்டும்தான் டிவைட் பண்ணணும். வேறு நம்பரால் டிவைட் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறமா டிவைட் பண்ணுறப்போ பெரிய நம்பர் இருந்துச்சுன்னா அங்கேயே சைட்லேயே நீங்கள் வந்து மேலே கேரி ஓவர் பண்ணி டிவைட் பண்ணிக்கோங்க. தனியாக எடுத்து போட்டு பண்ணிங்கன்னா டைம் அகெயின் ரொம்ப கன்சியூம் ஆகும். ஓகே. ஸோ இந்த மெத்தட் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிச்சான்னு சொல்லுங்கள். என்ன டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ரொம்ப சிம்பிளான மெத்தட் ஒன்று சொல்லி கொடுக்க போகிறேன். அதான் ஷார்ட்கட் மெத்தட். இதை நீங்கள் ஸ்கூலில் படிச்சும் இருக்க மாட்டீங்க, பட் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.